வெல்கம் டு துசான் vlog. இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்க மன்னார் மாவட்டத்தில் இருக்க தலைமன்னார் கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த தலைமன்னார் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மர்மமான ஒரு இடம் இருக்குது. அதுதான் இந்த ஆதம்பள்ளி. இந்த ஆதம்பள்ளியில் ஏன் இந்த வித்தியாசமான மர்மமான இடம் இருக்குன்னு நான் சொல்கிறேன்டா, இந்த ஆதம்பள்ளியில் 40 அடி மனுஷங்கள் 2 சமாதி இருக்குது. அதில் ஒன்று வந்து ஆண், இன்னொன்று வந்து பெண். இந்த 40 அடி சமாதி இங்கே எப்படி வந்தது, இது உண்மையா இல்லாட்டி கட்டுக்கதையா, இது சம்பந்தமான விஷயங்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. நம்மளோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க. வாங்க ஆதம்பள்ளியில் இருக்க 40 அடி சமாதியை போய் பார்க்கலாம். இந்த 40 அடி சமாதி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து கரையொதுங்கினதா வந்து கூறப்படுது. குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னுக்கு எத்தனாம் ஆண்டு காலத்தில் நடந்ததுன்னு சொல்லி சரியான பதிவுகள் எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இந்தியாவிலிருந்து இந்த 40 அடி சமாதிகள் வந்து இந்த அடக்கம் செய்கிற அந்த பெட்டியோட கரையொதுங்கி இருக்கு. கரையொதுங்கி ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வந்து அது இலங்கைக்கு வரையில. ஏனென்று சொன்னால் அந்த 2 உடல்களுமே இஸ்லாம் மதத்தவர்கள கையில் கிடைக்கணும்ன்றது தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அதால் வந்து இடையிலேயே தங்கி நிற்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த டைமில் இந்த தலைமன்னார் பிரதேசத்தை சேர்ந்த தமிழ் மீனவர்கள் வந்து மீன்பிடிக்கு போன டைம்ல அவங்களோட வலையில தான் இந்த சமாதி வந்து சிக்கி இருக்கு. எங்கட ஊர்ல பாத்தீங்கன்னா அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் எந்த ஒரு ஜாதி மத இன சண்டைகளோ சச்சரவுகளோ எதுவுமே இல்லை. எல்லாருமே அண்ணன் தம்பியா தான் வாழ்ந்துட்டு வரோம். அதே மாதிரி அந்த காலத்திலையும் தமிழ் மக்களும் இஸ்லாம் மக்கள் எல்லாருமே சகோதரத்துவமா வாழ்ந்து வந்திருக்காங்க. இது வந்து இஸ்லாம் சம்பந்தமான அடையாளப்படப்பட்ட சமாதி என்று தெரிஞ்ச உடனே அந்த மீனவர்கள் வந்து ஊருக்குள்ள வந்து இங்க இருக்கிற இஸ்லாம் மத குருமார்களை கூட்டிக் கொண்டு கடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போய் அந்த மௌலவியாக்கள் வந்து அந்த சமாதியில கை வச்சு அவங்களோட தொழுகைகளை மேற்கொள்ளும் போது அந்த பட்டியல் வந்து தானாவே கரையடைஞ்சதா வரலாறுகள் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அதை கொண்டு வந்து இங்க தலைமன்னார்ல இருக்க வேறு இடத்துல, இப்ப இருக்கிற இடம் இல்லை, அது ஒரு வேறு இடத்துல வந்து அடக்கம் செஞ்சிருக்காங்க. அப்படி அடக்கம் செய்யக்குள்ள பாத்தீங்கன்னா அதை அடக்கம் செய்யறதுக்கு தொழுகைகளை மேற்கொண்ட மௌலவிமார்ல கனவுல போய் அந்த 2 ஆத்மாக்களும் வந்து தங்களுக்கு இந்த இடம் சரியா இல்லை, அமைய இல்லை, எதிர்காலத்துல இந்த இடத்துல ஏதோ ஒரு தவறான ஒரு செயற்பாடு நடக்க போகுது, இந்த இடத்தை விட்டு எங்களை மாத்துங்க, அதுக்குரிய அடையாளத்தை தாங்க சொல்றோம் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு எழும்ப வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்ப இருக்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேசிக்கா மூலம் இந்த இடத்துல தான் தாங்க இருப்போம், இந்த இடம் தான் எங்களுக்கு சரியா இருக்கும்னு சொல்லி தேசிக்கா மூலம் அடையாளம் காட்டி தான் இப்ப இருக்க இந்த 40 அடி சமாதி பேணி பாதுகாக்கப்பட்டு வராங்க. அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தம் டைம்ல வந்து முஸ்லிம் மக்கள் வந்து அகதியா வெளியேறினாங்க. அப்படி அகதியா வெளியேறக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து அப்படியே கைவிடப்பட்டது. அப்படி இருந்த நேரத்தில் எங்கட தமிழ் மக்கள் தான் இந்த இடத்தை கூட்டி பராமரித்து பெருக்கி எத்தனையோ ஆண்டுகள் வந்து முஸ்லிம் மக்கள் இந்த இடத்துக்கு இந்த மன்னார் பகுதிக்குள்ள இந்த தலைமன்னார் பகுதிக்குள்ள வராமல் இருந்தாங்க. தங்க சொந்த காணி உடைமைகள் எல்லாத்தையும் விட்டு வெளியே போயிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எங்கட தமிழ் மக்கள் தான் சமாதியையும் இந்த பள்ளிவாசலையும் கூட்டி பெருக்கி பாதுகாப்பா திருப்ப முஸ்லிம் மக்கள் கையில ஒப்படைச்சாங்க. இதுல இருந்து நம்மட முஸ்லிம் தமிழ் உறவுகள இணக்கப்பாடு என்னன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப நம்ம உள்ள போய் இந்த 40 அடி சமாதி வந்து எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். 40 அடியில மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்குரிய சமாதின்றா ரொம்பவுமே ஒரு மர்மமாகவும் ஒரு குழப்பமாகவும் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் போய் பார்க்க போறேன். நான் கண்ணால் என்ன பார்க்குறேனோ அதுதான் நீங்களும் பார்க்க போறீங்க. அதே ஆச்சரியத்தோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த பள்ளிவாசலுக்கு போறதுக்கு முன்னுக்கு இது ஒரு இஸ்லாம் மக்களோட வணக்கஸ்தலம், மரியாதைக்குரிய இடம். பாதணிகளை இங்கேயே கலட்டவுன்னு போட்டிருக்காங்க. பள்ளிவாசல் இல்லை, எந்த ஒரு வணக்கஸ்தலத்துக்கு போனாலும் நாங்கள் பாதணிகளை வெளியே கலட்டிட்டு தான் போகணும். நம்மளும் இப்போ வெளியே கலட்டிட்டு உள்ளுக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி 2 பேர் சமாதி இருக்கு. அதுல வந்து ஒன்று ஆண், இன்னொன்று வந்து பெண். அந்த ஆணோட பேர் பார்த்தீங்கன்னா சலாவுதீன், இன்னும் அந்த பெண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஹஜிதா. இவங்க 2 பேரோட சமாதி தான் இதுக்குள்ள இருக்கு. இதுல இவங்க வந்து கணவன் மனைவியா அல்லது சகோதரர்களான்ற விஷயம் வந்து இன்னுமே உறுதிப்பட எங்களுக்கு தெரியல. நாங்கள் முதலே சொன்ன மாதிரி 2 பேர சமாதி இருக்குது. இது வந்து அந்த பராமரிப்பாளர் வந்து இப்போ இல்லை. நாங்கள் வந்திருக்கும் போது அவருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர் வந்து அவசர வேலையாக மன்னாருக்கு போயிருக்காரு. அதால் அவர் இல்லை. இந்த இது வந்து பூட்டி இருக்குது. இதுக்குள்ளுக்குள்ளே போக இல்லாது, ஏன்டா பூட்டி இருக்கிறாங்க. அவர்கிட்ட நாங்கள் இந்த காணொலி எடுக்கிறதுக்கு அனுமதி எல்லாம் கேட்டுட்டோம். ஆனால் இதுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனாலும் வீடியோவில் நீங்கள் இந்த சமாதியை பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், 2 சமாதிகள் வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ஹஜிதா உம்மாட, இன்னொன்று வந்து சலாவுதீன் வாப்பாட. அவங்களோட மரியாதைக்குரியவர்கள், அவங்களோட சமாதி தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கு.
இப்படியான சமாதிகள் பார்த்தீங்கன்னா தலைமன்னாரில் மட்டுமே இல்லை, காட்டுப்பள்ளி வாசல்ன்ற ஒரு இடத்துல இருக்குது, அதே மாதிரி கிண்ணியால் இருக்குது, அப்படி இலங்கையில் பல பாகங்கள் இருக்குது. இதுக்குரிய நம்பகத்தன்மையாக ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் வந்து 40 அடியில் மனுஷங்க வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் வந்து இன்றளவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க பாவிச்ச ஜிப்பா, அவங்க பாவிச்ச வேறு உடைகள் இதெல்லாம் இன்றளவும் வந்து அங்கே வந்து பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்போ 40 அடியில் மனுஷன் வாழ்ந்தது வந்து உண்மைன்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் எங்களோட மன்னார் மாவட்டத்தில் இருக்க தலைமன்னார் கிராமத்தில் இருக்கின்றது. ஒரு வரலாற்று ரீதியாக நாங்கள் இதை பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். 1-2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படியான இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் இல்லை, வெட்ட வழியாக தான் இருந்தது. இப்போ வந்து இந்த கோயில் மேலே அக்கறை உள்ளவங்க வந்து இதுக்கு நிறைய காசுகள் செலவழித்து இதெல்லாம் வடிவாக பராமரிக்கிறாங்க. நம்மட வேலை என்னன்னு சொன்னால் இதில் சேதப்படுத்தாமல் இதை கவனமாக பாதுகாக்கணும், பராமரிக்கணும். இது வந்து மன்னார் மாவட்டத்தில் இருக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கியமான இடம். என்னதான் நாங்கள் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் இது எங்களோட மாவட்டம், எங்களோட சொத்துக்களை நாங்கள் தான் கவனமாக பாதுகாக்கணும். இந்த 40 அடி மனிதர்கள சமாதியை வந்து நீங்களும் மன்னார் மாவட்டத்துக்கு வந்து பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா மன்னார் டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் தலைமன்னாருக்கு. தலைமன்னார் தொங்கலுக்கு வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே இந்த இடத்த உங்களுக்கு காட்டி தருவாங்க. நீங்களும் வந்து இந்த அதிசயங்களை பார்த்து கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் தொழுகைக்கான இடம் ஒன்று இருக்குது. இது ஒரு பள்ளிவாசல், ஒரு சிறிய பள்ளிவாசல் உண்டு. தொழுகைக்கான இடமும் வெளியே இருக்குது. நாங்கள் அந்த இடத்தையும் இருக்கா போய் பார்ப்போம். வா. இந்த பள்ளிவாசல், இந்த 40 அடி சமாதியை ஒட்டிய பள்ளிவாசல் தான் இது. இங்கே தான் தொழுகைகள் வந்து மேற்கொள்வாங்க. மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள் மட்டும் இல்லை, தமிழ் மக்களும் கூட திருமணமாகி இந்த குழந்தை வரம் இல்லாதாக்கள் வந்து இங்கே வந்து அந்த நேர்த்தி கடன்களை செலுத்துவாங்க. இந்த தொட்டில்கள் மற்ற அந்த காசுகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து கட்டி தங்களோட நேர்த்தி கடன்களை செய்து குழந்தை வரம் கிடைச்சிருக்கதா கூட நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மன்னாரில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் தமிழ் மக்கள் வந்து என்றைக்குமே ஒற்றுமையாக தான் வாழ்கிறாங்க. அதுக்கு சான்றாகவும் இந்த ஆதம்பள்ளி விளங்குது. இப்போ வந்து இந்த பள்ளிவாசலுக்கு பொறுப்பான ஆள் வந்து இங்கே இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி அவர் வேற ஒரு வேலையாக வெளியே போயிட்டார். இங்கே தான் இவங்க தொழுகையில மேற்கொள்றாங்க. தொழுகையில மேற்கொண்டு பிரார்த்தனைகள் செய்கிற இடமா இது காணப்படுது. இதுக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் காட்டுங்க, இது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த 40 அடி மனிதர்கள சமாதியும் இருக்கு. இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புகளும் மரங்களும் பச்சை பசையல்னு தான் இருக்கும். நல்ல இயற்கையான ஒரு இடம். எந்த ஒரு நவீனமயப்படுத்தலும் இல்லாமல் ஒரு இயற்கையான கூடு நடந்த ஆடு மாடு கோழி பனைமரம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடங்கள் சுற்றி இருக்கு. நல்ல காற்று, மன்னார் வெப்பநிலை உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த இடத்துல நல்ல காத்தாகவும் நல்ல கூலாகவும் இருக்கு. இந்த 40 அடி சமாதி பற்றி நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இதை விட மேலதிகமான விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியும்டா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க. மேலும் நாங்கள் எப்படியான காணொலிகள் எப்படியான விளாக்குகள் வந்து உங்களுக்கு செய்யணும்னு ஐடியா இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் எல்லா கமெண்ட்டுமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைகளெல்லாம் நாங்கள் மேற்கொள்ளுவோம். இதுவரைக்கும் நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவுமே நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு ஆதரவு தாங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.